السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதுவோம். வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிக்கும் இந்த துஆ மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாள் முழுவதும் எல்லா விடயத்திலும் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். ஏனென்றால் வாழ்க்கையில் எல்லா விடயங்களிலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு துஆ. நாம் ஒரு விடயத்தில் வெற்றியை எதிர்பார்க்கின்றோம் என்றால் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த விடயத்திலே நமக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு அல் குர்ஆனினுடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நபிமார்கள் ஓதிய துஆக்களை குறிப்பிடுகின்றான். இறைநேசர்கள் ஓதிய துஆக்களை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இவ்வாறு அல்லாஹ் இந்த குர்ஆனிலே ஏராளமான துஆக்களை குறிப்பிடுகின்றான். நாமும் இந்த துஆக்களை ஓதுகின்ற பொழுது, இந்த குர்ஆனினுடைய வசனங்களை ஓதுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மையும் வந்தடையும். அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான். யகீனோடு ஓதுவோம், இஹ்லாஸோடு ஓதுவோம். என்ன துஆ என்றால், நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப், நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப். அல் குர்ஆனினுடைய 61வது அத்தியாயத்தின் 13வது வசனம், நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப். வாழ்வின் எல்லா வகையான விடயங்களிலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான குர்ஆனினுடைய வசனம். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். எந்த எண்ணிக்கை என்றில்லை, எந்த அளவு அதிகமாக ஓத முடியுமோ அந்த அளவு அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.